பிரகாசிக்கப்படுகிற தேவன். இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உயிர்ப்பிக்க வேண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலமாய் எங்களோடு கூட இடைபடும்படியாக உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அடியானை தாழ்த்தி கர்த்தாவே நீர் வெளிப்படும்படியாய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் தாமே முற்றிலும் ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிறைவேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அந்த வசனத்தை நான் மீண்டுமாய் வாசிக்கிறேன். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் ஒருவன் வந்து இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தர் பள்ளத்தாக்குகளின் தேவனாய் இராமல் மலைகளின் தேவனாய் இருக்கிறார் என்று சீரியர் சொல்கிறபடியினால் நான் இந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். அதனாலே நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். 459வது பக்கத்திலே இன்னும் சிலர் தேடிக்கொண்டிருக்கிறார். 459வது பக்கத்திலே வேதாகமத்திலே அந்த வசனம் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய போதகர் இந்த வாரம் செய்தி கொடுக்க வேண்டும் என்று சொன்ன போது நான் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்த போது ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு காட்டினார். நான் பல மணி நேரம், பல நாட்கள் ஆண்டவரோடு கூட இந்த வசனத்தின் மூலமாய் என்ன ஆண்டவரே நீர் பேச விரும்புகிறீர் என்று கேட்டபோது அடுத்த ஒரு வசனத்தை எனக்கு ஆண்டவர் காட்டினார். அதையும் வாசிப்போம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம். அதற்கு 2-3 பக்கங்களுக்கு முன்னால் இருக்கிறது. அந்த வசனம் இப்படியாய் சொல்கிறது, அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். திரும்பவுமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த போது ஆண்டவர் சொன்னார், இதுதான் இன்றைக்கு அநேக விசுவாசிகளுடைய நிலைமை என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த வசனங்களின் மூலமாக நம்மிடத்தில் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீங்களும் நானும் நம்முடைய தேவனை முழுவதுமாக பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவரை முழுவதுமாக நம்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். விசுவாசம் என்கிறது ஒரு வார்த்தை, நம்பிக்கை என்பது இன்னொரு வார்த்தை. விசுவாசம் என்பது உணர்வுகளால் ஏற்படுகிற ஒரு அனுபவம். நம்பிக்கை என்பது கிரியைகளால் ஏற்படுகிற ஒரு அனுபவம். எனவேதான் நீங்கள் நானும் அடிக்கடி கேட்டிருப்போம், கிரியை இல்லாத விசுவாசம் அது செத்த விசுவாசம் என்று. இன்றைக்கு அநேகர் விசுவாசிகளாய் இருக்கிறார்கள், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனை விசுவாசிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் என்னோடு கூட நான் இந்த வசனத்திற்காக அவருடைய சமூகத்தில் பல மணி நேரம் காத்து கிடந்த போது ஆண்டவர் என்னிடத்தில் சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், என்னை விசுவாசிக்கிறவர்கள் என்னை நம்பவில்லை. அதைத்தான் அந்த சீரியர்கள் அன்றைக்கு சொன்னார்கள். அந்த சம்பவத்தை நான் மிக சுருக்கமாக சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். ஆகாப் ராஜா ஆண்டு கொண்டிருந்த காலத்திலே சீரியர்கள் யுத்தத்திற்கு வருகிறார்கள். சீரியர்களை ஆண்டவர் ஆகாப் ராஜாவுடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது சீரியர்கள் தோல்வியடைந்த சீரியர்கள் தப்பி ஓடி அவர்களுடைய சீரிய ராஜா பெலதாதோடு கூட ஆலோசனை பண்ணுகிறார்கள், எப்படி நாம் தோற்றுவிட்டோம் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது சீரியர் தேசத்திலே இருந்த ஞானிகள் சொல்லுகிறார்கள், இஸ்ரவேலின் தேவன் மலைகளுக்கு மாத்திரம்தான் தேவன், அவர் பள்ளத்தாக்குகளுக்கு தேவன் அல்ல. எனவே சமபூமியிலே நாம் திரும்பவும் யுத்தத்திற்கு சென்றால் இஸ்ரவேலரை வெற்றியாய் நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார்கள். அந்த ஜனங்கள் அப்படி நினைக்கிறார்கள். இஸ்ரவேலின் தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன், மலைகளிலே யுத்தம் நடந்தால்தான் அவர் வெற்றியை கொடுக்க முடியும். சமபூமியிலே யுத்தம் நடந்தால் வெற்றியை கொடுக்க முடியாது. இதைத்தான் இன்றைக்கு அநேக விசுவாசிகளும் நினைக்கிறார்கள். சில காரியங்களில் தான் அவர்கள் தேவனை நம்புகிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அநேக காரியங்கள் என்னுடைய பிள்ளைகள் என்னை நம்புவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார் இன்னொரு வசனத்தின் மூலமாய், நீங்கள் எவ்வளவு
குந்தி குந்தி நடப்பீர்கள். அநேக காரியங்களிலே உலக பிரகாரமான பரிகாரத்தை தேடுகிற விசுவாசிகள் நம்மில் அநேகர் காணப்படுகிறார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அநேக காரியங்களுக்கு உலக பிரகாரமாய் தன்னுடைய மூளை அறிவிலே, தன்னுடைய சுய ஞானத்திலே, தன்னுடைய சுய இருதயத்தை சார்ந்து அவர்கள் பரிகாரங்களை தேடுகிறார்கள். கர்த்தரை முழுவதுமாய் நம்பவில்லை. எனவேதான் ஆண்டவர் சொல்கிறார், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். இந்த உலகத்தின் மூலமாய் உங்களுக்கு பரிகாரம் வரும் என்று நீங்கள் நினைப்பீர்களே, ஆனால் உலகத்தை பின்பற்றுங்கள். என்னால் பரிகாரம் வரும் என்று நீ நினைப்பாயானால் என்னை பின்பற்று. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்திலே சொல்கிறதான செய்தி. அந்த சீரியரை போன்ற அனுபவம் உள்ள விசுவாசிகள் இன்றைக்கு நம் மத்தியிலே அநேகர் காணப்படுகிறார்கள். சில நேரங்களிலே தேவனை சார்ந்து கொள்கிறார்கள், சில நேரங்களிலே தேவனை மறந்து விடுகிறார்கள். தன்னுடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் வரும்போது தேவனை தேடுகிற விசுவாசிகள் உண்டு. பள்ளத்தாக்கினுடைய அனுபவம். ஆனால் அவர்கள் சுயித்திருக்கும் போது, நன்றாயிருக்கும் போது தேவனை மறந்து விடுகிற விசுவாசிகள் அநேகர் உண்டு. ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் வைராக்கியம் உள்ள தேவன். அவர் சொல்கிறார், அந்த சீரியர் அப்படி சொன்னபடியினாலே நான் அவர்களை உன் கையிலே ஒப்புக் கொடுப்பேன். அவ்வளவு வைராக்கியம் உள்ள தேவன். அவருடைய வல்லமையை சீரியர்கள் சந்தேகப்படுகிறார்கள். அதே போலதான் தேவனுடைய பிள்ளைகள் தேவனை முற்றிலும் நம்பாமல் தேவனுடைய வல்லமையை தங்களை அறியாமலே சந்தேகப்படுகிறார்கள். அதைத்தான் எரேமியா சொல்லும் போது அழகாக சொல்லுவான், நீ எத்தனை நாள் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பார். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை முற்றிலுமாய் பின்பற்று, பாகால் தெய்வமானால் நீ பாகாலை பின்பற்று என்று ஆண்டவர் இந்த காலை வேளையிலே சவால் விடுகிறார். நம்முடைய தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் மலைகளிலும் கிரியை செய்ய முடியும், பள்ளத்தாக்குகளிலும் கிரியை செய்ய முடியும், சமபூமியிலும் கிரியை செய்ய முடியும். எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் உள்ள எந்த பிரச்சனையும் என்னுடைய ஆண்டவரால் மாற்ற முடியும். அதுதான் என்னுடைய ஆண்டவர். அல்லேலூயா. அதைத்தான் காலை வேளையிலே ஆண்டவர் உங்களோடு கூட சொல்கிறார். கலங்கி போயிருக்கிற சகோதரி, கலங்கி போயிருக்கிற சகோதரா, உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை எதுவா இருந்தாலும் நீ ஆண்டவரை நம்பு. அதைத்தான் ஆண்டவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். உன்னுடைய திருமண வாழ்க்கையிலே நீ தோல்வியடைந்து என்னுடைய திருமண வாழ்க்கை உடைந்து போய்விட்டது என்று நினைக்கிறாயா? கர்த்தரால் அதை திருப்பி கட்டி எழுப்ப முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னுடைய மகன் ரட்சிக்கப்பட முடியாது என்று அவரால் நீ அவமானப்படுகிறாயா? உன்னுடைய மகனை கர்த்தர் ரட்சிக்க முடியும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. நீ விசுவாசிக்கணும், நீ நம்பணும், அந்த ஆண்டவரை நம்பணும். குழந்தை பாக்கியம் இல்லை என்று நினைக்கிறாயா? உனக்கு ஆண்டவர் ஒரு குழந்தையை தர முடியும் என்று நீ நம்பணும். அல்லேலூயா. நல்ல வேலை இல்லை என்று நினைக்கிறாயா? பொருளாதாரத்தில் நான் குறைவுபட்டவன் என்று நினைக்கிறாயா? எனக்கு திருமணம் நடக்கவில்லை என்று நினைக்கிறாயா? இது எப்படி ஆகும் என்று நினைக்கிறாயா? கர்த்தர் சொல்கிறார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. நீ ஆண்டவரை நம்பணும். ஆண்டவரை நம்ப வேண்டும் என்பதுதான் இந்த செய்தியிலே ஆண்டவர் நம்மோடு கூட சொல்லுகிறார். அவர் பள்ளத்தாக்குகளுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, அவர் மலைகளுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, அவர் சமபூமிக்கு மாத்திரம் தேவன் அல்ல. அவர் எல்லா சூழலையும், எல்லா பிரச்சனைகளிலும், எல்லா மனிதர்களுக்கும் அவர் ஒருவரே தேவன். அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்மோடு கூட பேசுகிறார். அதை குறித்து சில காரியங்களை வேதத்திலே ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. ஆண்டவரை நம்புவதனால் உள்ள ஆசீர்வாதங்கள், ஆண்டவரை எதை நம்பக்கூடாது என்கிற காரியங்கள், எப்படி நம்ப வேண்டும் என்கிற காரியங்கள் ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. இந்த வேத புத்தகத்தை வாசித்து பார்க்கும்போது கர்த்தரை அதிகமாக நம்பி விசுவாசித்த ஒரு மனுஷன் உண்டென்றால் தாவீது ராஜா. அல்லேலூயா. தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது அவருடைய ஒவ்வொரு அசைவும், அவருடைய ஒவ்வொரு காரியமும் கர்த்தரை நம்பியே காணப்பட்டது. அல்லேலூயா. அந்த அனுபவத்தை கர்த்தர் இந்த நாளிலே நம் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒன்றை மாத்திரம் நான் உறுதியாய் சொல்ல முடியும், இந்த செய்தி கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியாய் கொடுத்த செய்தி. அல்லேலூயா. அதை எனக்கு ஆண்டவர் பல முறை உறுதிப்படுத்தினார். சில நேரங்களில் எனக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கும், அல்லது இதே ஆண்டவர் உண்மையிலே பேச விரும்புகிறாரா என்று எனக்குள்ளே ஒரு ஐயப்பாடு தோன்றும். ஆனால் இந்த வசனம் ஒரு வித்தியாசமான வசனமாய்
இருந்தாலும் கர்த்தர் என்னை அற்புதமாய் நடத்தி சென்றார். அல்லேலூயா. அவருடைய சமூகத்திலே நான் காத்திருந்த போது இதை நம்முடைய ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் மிகவும் அழகாக என்னை நடத்தி சென்றார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தரை நம்ப வேண்டும் என்றால் எதை நீ நம்ப கூடாது என்று முதலாவது நான் சொல்ல விரும்புகிறேன். வாசியுங்கள் சங்கீதம் 44ஆம் சங்கீதம் 6 முதல் 8 வரை உள்ள வசனங்களை வாசியுங்கள். எதை நம்ப கூடாது என்பதை முதலாவது விளங்கிக் கொள்ளுங்கள். என் வில்லை நான் நம்பேன். தாவீது ராஜா எவ்வளவு அருமையாக சொல்கிறான். அவன் யுத்தத்திலே சிறந்தவன், வேட்டையாடுவதிலே சிறந்தவன். ஆனாலும் அவன் சொல்கிறான், நான் நல்ல வில்வித்தை தெரிந்ததினால் எனக்கு வேட்டையிலே மிருகம் கிடைக்கும் என்று நான் நம்பவில்லை. என்னுடைய கர்த்தரை நான் நம்புகிறேன். அல்லேலூயா. என்னுடைய வில்லை நான் நம்புகிறேன். அருமையான சகோதரா, அருமையான சகோதரி, உன்னுடைய படிப்பை நீ நம்பாத, உன்னுடைய பட்டத்தை நீ நம்பாத, உன்னுடைய திறமையை நீ நம்பாத, நீ கர்த்தரை நம்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நீ ஒரு ஆண்டவரை நம்பு. முதலாவது நீ ஆண்டவரை நம்பு. என்னுடைய படிப்பினால, என்னுடைய பட்டத்தினால, என்னுடைய அந்தஸ்தினால இது நடக்கும் என்று நீ நினைக்காத. அது ஆண்டவர் விரும்பாத காரியம். ஆண்டவர் வைராக்கியம் உள்ள தேவன். அவருடைய பிள்ளைகள் அவரை நம்ப வேண்டும் என்று விரும்புகிற தேவன். தாவீது அருமையாக சொல்வார், என்னுடைய வில்லை நான் நம்பேன், என்னுடைய வில்லை நான் நம்பேன். இன்னொரு வசனத்தை வாசியுங்கள். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 52ஆவது வசனத்தை வாசியுங்கள். வேகமாய் வாசியுங்கள். உபாகமம் 28:52. மோசே சொல்லும்போது அருமையாக சொல்லுவார், நீ உன்னுடைய மதிலை நம்புற, உன்னுடைய வீட்டை சுத்தி இருக்கிற மதிலை நம்புற, அந்த மதிலை நீ நம்புனா அந்த மதிலை சுற்றிலும் முத்திரை போடுவார். அல்லேலூயா. நீ உன்னுடைய வரலாற்று ஒரு நாளும் நம்பாத. ஆண்டவர் இன்றைக்கு திட்டமும் தெளிவுமாய் சொல்கிறார், உன்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாத குறைவுக்கு காரணம் அதுதான் என்று சொல்கிறார். உன் வீட்டை சுற்றிலும் இருக்கிற மதிலை நீ நம்பாத. அந்த மதில்னால என் வீட்டை திருட்டு போகாத என்று நினைக்காத. எத்தனையோ தடவை நாங்க மறந்து போய் வீடை திறந்து போட்டு போயிருக்கிறோம். ஆண்டவர் இந்த வீட்டை காத்துக் கொண்டார். அல்லேலூயா. மதில்களினால ஆண்டவர் ரட்சிக்கிற தேவன் அல்ல. அவர் மதிலை வைத்து ரட்சிக்கிற தேவன் அல்ல. அவர் நின்று ரட்சிக்கிற தேவன். அல்லேலூயா. உன்னுடைய மதில்களை நம்பினா அந்த மதிலை சுற்றிலும் அவன் பட்டயம் போடுவான், அவன் முத்தளம் போடுவான், அதை தகர்த்தெறிவான், அவன் உன்னை மேற்கொள்வான். ஆனா அந்த மதிலுக்கு அப்பாற்பட்ட ஒரு கர்த்தர் உண்டு. அல்லேலூயா. அந்த கர்த்தரை நம்ப வேண்டும் என்று ஆண்டவர் இந்த காலைகளிலே விரும்புகிறார். சங்கீதம் 33ஆம் சங்கீதம் 16ஆவது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். 33:16 வாசியுங்கள். வேகமாய் வாசியுங்கள். எந்த ராஜாவும் தன்னுடைய சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான். அல்லேலூயா. எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக சனகரிப்பு யுத்தத்துக்கு வர்றான். 1,85,000 பேரை ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி சங்காரம் பண்ணினார். அல்லேலூயா. ஆண்டவர் எண்ணிக்கையை பார்த்து ரட்சிக்கிறவர் அல்ல. உன்னிடத்தில் இருக்கிற பலனை பார்த்து உன்னை தப்புவிக்கிறவர் அல்ல. உன்னுடைய அந்தஸ்தை பார்த்து உனக்கு உதவி செய்கிறவர் அல்ல. நீ அவரை நம்பும் போது நீ யாராயிருந்தாலும் கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. எந்த ராஜாவும் தன்னுடைய சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படால் சௌரியவான் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். அல்லேலூயா. உனக்கு நல்ல சரீரத்துக்கு நீ மேன்மை பாராட்டாத, உனக்கு நல்ல பலனுக்கு நீ மேன்மை பாராட்டாத, உன்னுடைய வில்லை நீ நம்பாத. கர்த்தரை நம்பு. கர்த்தருக்கு நீ முதலிடம் கொடு. ஆண்டவர் மேல சார்ந்து உன்னுடைய ஜீவியத்தை வை. வாசிங்க 2 சாமுவேலை வாசிங்க. 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 47ஆவது வசனத்தை வாசிங்க. தாவீது என்ன சொல்கிறார் என்று பாருங்க. 2 சாமுவேல் 17:47 வாசிக்கலாம். வாசிங்க.
யுத்தம் கர்த்தருடையது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். யுத்தம் யாருடையது? யுத்தம் கர்த்தருடையது. உனக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. உனக்கு இருக்கிற மாம்ச பலத்தை கொண்டு ஆண்டவர் உன்னை தப்புவிக்க மாட்டார். உனக்கு இருக்கிற அந்தஸ்தை குறித்து ஆண்டவர் கவலைப்பட மாட்டார். நீ அவரை முழுவதுமாய் நம்பும் போது, நீ எத்தனை பரிகாரங்களை தேடினாலும் உன் மகனை கர்த்தரால் மாற்ற முடியும். உன் மகளை கர்த்தரால் மாற்ற முடியும். உன்னுடைய குடும்பத்தை கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியும். நீ வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியை செய்கிற ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் பட்டயத்தினால் ரட்சிக்கிற தேவன் அல்ல. கர்த்தர் ஈட்டியினால் ரட்சிக்கிற தேவன் அல்ல. இந்த யுத்தம் கர்த்தருடையது. இதை இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். இந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில வேணும். சோதனைகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, வேதனைகள் வரும்போது, பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கும்போது, பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்காமல் இருக்கும்போது, பிள்ளைகளுக்கு வேலை இல்லாமல் இருக்கும்போது, உன்னுடைய பொருளாதாரத்துல குறைவு ஏற்படும் பொழுது, சரீரத்துல பலவீனங்கள் ஏற்படும் போது, ஆபத்து நேரிடுகிற நேரத்துல, விஷ ஜந்துக்கள் வருகிற நேரத்துல நீ ஒன்றை மாத்திரம் நினைத்துக் கொள்ளணும். யுத்தம் கர்த்தருடையது. அல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையது. யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தரை ரட்சிக்க போதுமானவர். அல்லேலூயா. உலகத்தில் உள்ள எல்லா சத்துவங்களை காட்டிலும், எல்லா வல்லமைகளை காட்டிலும் நம்மை ரட்சிப்பதற்கு ஒருவர் உண்டென்றார். அல்லேலூயா. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவர் யுத்தம் அவருடையது என்று சொல்கிறார். நீ எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய மகனை கர்த்தரால் மாற்ற முடியும். அவனை உயிர்ப்பிக்க முடியும். உன்னுடைய கணவனை கர்த்தரால் மாற்ற முடியும். அவனை வல்லமையான ஊழியக்காரனாய் உருவாக்க முடியும். யுத்தம் கர்த்தருடையது. அல்லேலூயா. அதை விசுவாசிக்கிறாயா? தாவீது விசுவாசித்தபடியினால்தான் அந்த கோலியாத்துக்கு முன்னால வெற்றிகரமாய் அவனால் நடந்து போக முடிந்தது. அல்லேலூயா. யாராலும் நிறுத்த முடியல. 7 நாட்கள் இஸ்ரவேலுடைய சேனைகள் எல்லாம் அவரை எதிர்த்து போய் நின்றார்கள். முன்னேறி செல்ல முடியவில்லை. முழு இஸ்ரவேலுடைய பலனும் அங்கு தோற்று போனது. சேனை தோற்று போனது. ஏனென்றால் அவர்களிடத்தில் அபிஷேகம் இல்லை. ஆனால் அபிஷேகம் உள்ள ஒரு தாவீது அந்த கோலியாத்தை குறித்து பயன்படாமல் அவர் சொல்கிறார், யுத்தம் கர்த்தருடையது. அவர் வில்லினாலும் அம்பினாலும் சேனையினாலும் ரட்சிக்கிற தேவன் அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளையே, எதை குறித்து நீ கவலைப்படுகிறாய்? எதை குறித்து உன்னுடைய வாழ்க்கையில நீ கலக்குகிறாய்? கர்த்தரை நம்பு. நீ விசுவாசிக்கலாம். ஆனால் அதற்கு ஒருபடி அதிகமாய் போக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீ விசுவாசத்தை அறிக்கை இருக்கிறாய். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில நீ அவரை முழுவதுமாய் நம்பவில்லை. எவ்வளவு நான் நீ 2 நினைவுகளால் குத்தி நடப்பாய். உலக பிரகாரமான பரிகாரங்களை நாடி போகிறாய். ஆலோசனைகளை கேட்கிறாய். ஆனால் கர்த்தருடைய சமூகத்துல நீ விழுந்து கிடப்பாயானால், அல்லேலூயா, ஆண்டவர் சொல்கிறார், யுத்தம் என்னுடையது. அல்லேலூயா. யுத்தம் என்னுடையது. நான் உனக்காக யுத்தம் செய்வேன் என்று சொல்கிறார். எனவே உன்னுடைய சொந்த கருத்தை நம்பாத. 2வதாக ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய ஆஸ்தியை நீ நம்பாத. வாசியுங்கள் 49ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் 7வது வசனம். 49 6 7 வாசிங்க. சங்கீதம் 49 6 7. தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது வாசிங்களா? முடியாது. உனக்கு உலகம் எல்லாம் உனக்கு ஆஸ்தி இருக்கலாம். திருநெல்வேலியில பல இடங்கள்ல உனக்கு பிளாட் இருக்கலாம். வீடுக்கு மேல வீடு இருக்கலாம். வாகனத்துக்கு மேல வாகனம் இருக்கலாம். ஆனா உன்னுடைய சகோதரனை உன்னால ரட்சிப்புக்குள்ள வழி நடத்த முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு செல்வம், இந்த உலகத்தில் உள்ள எல்லா செல்வம் ஒன்றாக சேர்ந்தாலும் ஒரு ஆத்துமாவை ரட்சிக்க முடியாது. அல்லேலூயா. அது கர்த்தரால முடியும். அல்லேலூயா. அது உன்னுடைய சகோதரனை மீட்க முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு திரளான ஆஸ்தி இருக்கலாம். ஆனா உன்னுடைய மகனை அந்த திரளான ஆஸ்தியில நீ சரிப்படுத்தவே முடியாது. நீ கர்த்தரை நம்பினால், நீ ஏழையா இருந்தால், அடுத்த நேரம் உனக்கு குடிப்பதற்கு கஞ்சி இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவர் அதை ரட்சிக்க முடியும். அல்லேலூயா. உனக்கு வீடு
இல்லாமல் இருக்கலாம், வாகனம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது வசதி இல்லாமல் இருக்கலாம், அந்தஸ்து இல்லாமல் இருக்கலாம், ஆஸ்தி இல்லாமல் இருக்கலாம். ஆனா உன்னுடைய இருதயத்துல கர்த்தரை குறித்து ஒரு நம்பிக்கை இருக்குமேயானால் இந்த திருநெல்வேலியை ஒரு நாளை ரட்சிப்பிற்குள்ள வழி நடத்த முடியும். கரங்களை தட்டி நீ ஆண்டவரை மகிமைப்படுத்துவாயா? ஒரு திரளான ஆஸ்தி இருந்தாலும் நீ ஒரு சகோதரனை ஒரு நாள் மீட்க முடியாது, அவனை கர்த்தருக்கு ஒரு நாள் சொந்தமாக்க முடியாது. ஆஸ்தியின் மேல நீ நம்பிக்கை வைக்காது, பேங்க்ல உள்ள பேலன்ஸ் நம்பிக்கை வைக்காது, உன்னுடைய சமூகத்துல நீ பெருமை பாராட்டாத. அதெல்லாம் அழிந்து போகும், அதெல்லாம் அழிந்து போகும். நிர்வாணியாய் வந்தோம், நிர்வாணியாய் போகிறோம். ஒன்றையும் கொண்டு வரதில்லை, ஒன்றையும் எடுத்துட்டு போறதில்லை. நீ கர்த்தரை நம்பு. ஹல்லேலூயா. திரளான ஆஸ்தி மேல ஆசை வைக்காத, ஆஸ்திக்கு மேல ஆஸ்தி சேர்க்க வேண்டும் என்று நினைக்காத. அது உன்னை ஆபத்து நாள்ல தப்பு வைக்காது, உன்னுடைய சகோதரரை ரட்சிக்காது. நீ கர்த்தரை நம்பு. ஹல்லேலூயா. இந்த காலைகளில் அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்கு திரளான ஆஸ்தி இருந்தும் நீ சமாதானம் இல்லாமல் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இந்த வேளையிலே ஆண்டவர் உன்னோடு கூட சொல்லுகிறதான காரியம், அந்த திரளான ஆஸ்தியின் மேல் உள்ள நம்பிக்கையை நீ உதறிவிட்டு நீ என்னை நம்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். திட்டம் மட்டமாய் நான் சொல்கிறேன், ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். நீ கர்த்தரை நம்பு, உன்னுடைய ஆஸ்தியை நம்பார், உன்னுடைய செல்வத்தை நீ நம்பார். ஆண்டவரை நீ நம்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை கூட ஒருவர் வாசியுங்கள். மார்க் 10:24 வாசிங்க. அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். வாசிங்க. இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, ஐஸ்வர்யத்தினால் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாயிற்று. ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைக்கிற மனுஷனே ஆண்டவர் உன்னை பார்த்து இந்த நாளில் சொல்கிறார், நீ பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பது அரிதாயிருக்கும். ஐஸ்வர்யம் தப்பல்ல, ஐஸ்வர்யவான்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆபிரகாம் ஐஸ்வர்யவானும் சீமானுமாய் இருந்தார். ஆனால் ஆபிரகாம் தன்னுடைய ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை. அல்லேலூயா. அவர் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருந்தார். தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் இருந்தார். பொன்னும் வெண்கலமும் இரும்பும் அவனுடைய பாறையிலே கடற்கரை மணலை போல குவித்து வைத்திருந்தான். ஆனால் நான் சேர்த்து வைத்த பொன்னிலும் வெண்கலத்திலும் இரும்பிலும் நம்பிக்கை வைக்காமல் கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்திருந்தான். அல்லேலூயா. அவனுடைய மகன் சாலமோன் தன்னுடைய ஞானத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருந்தான். அழிந்து போனான். அல்லேலூயா. இடறி போனான். ஆனால் தாவீது கடைசி வரைக்கும் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன் என்று சொல்லுகிற அளவுக்கு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டானே என்றால், தாவீதுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்களானால் கர்த்தரை நம்பி வாழ்ந்ததான ஒரு மனுஷன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய ஆஸ்தி உன்னை ரட்சிக்காது, உன்னுடைய சகோதரனை ரட்சிக்காது. வாசியங்கள் இன்னொரு வசனம், நீதிமொழிகளின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 28ஆவது வசனத்தை வாசியுங்கள். நீதிமொழிகள் 11:28 வாசியுங்கள். ஐஸ்வர்யத்தை நம்புகிற மனுஷன் என்னைக்காவது ஒரு நாள் விழுந்து போவான். ஐஸ்வர்யம் தப்பல்ல, ஐஸ்வர்யவானா இருப்பது தப்பல்ல. நம்முடைய ஆண்டவருடைய பிள்ளைகள் ஐஸ்வர்யவான்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் ஆண்டவருடைய ஊழியம் நல்ல நன்மையாய் நடக்கும். ஆனால் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் விழுந்து போவான். அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே சொல்கிறார். நீ எதை நம்புகிறாய்? உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை நம்புகிறாய்? அருமையான சகோதரா, அருமையான சகோதரி, நீ எதை நம்புகிறாய்? கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருப்பது நலம். அல்லேலூயா. கர்த்தரை நம்பு, அவர் ஒருவரையே நம்பு. மற்றெல்லாம் குப்பை, மற்றெல்லாம் அழிந்து போகும். அழியாதது ஒன்று உண்டென்றால் அது தேவன் மேல உள்ள நம்பிக்கை. அல்லேலூயா. ஒரு திரளான ஆஸ்தி இருந்தாலும் உன்னுடைய சகோதரனை அந்த ஆஸ்தியினால நீ ரட்சிக்க முடியாது. தேவனுக்கு ஒரு ஆத்மா கூட நீ ஆதாயப்படுத்த முடியாது. ஆனால் கர்த்தர் மேல நீ நம்பிக்கையா இருப்பாயானால், கர்த்தரை நீ சார்ந்து வாழ்வாயானால், 2 தடவைகளால் குத்தி குத்தி நீ நடக்காமல் இருப்பாயானால், என்னுடைய தேவனால் எல்லாம் கூடும் என்று நீ விசுவாசிப்பாயானால், உன்னால் திரளான ஆத்துமாக்களை ஆதாயப்பட முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதைத்தான் இந்த வேளையிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காது. யோபு சொல்லுகிறார், என்னுடைய பொன்னின் மேல் நான் நம்பிக்கை வைக்கவில்லை. யோபு 31:24 வாசித்து பாருங்க. வீட்டில் போய் சொல்றான், அவனை ஒரு பாவமாய் நினைத்து அறிக்கையிடுகிறான். நான் பாவம்
என்றைக்காவது என்னுடைய பொண்ணை குறித்து நான் பெருமைப்பட்டேனா என்று கேட்கிறான். உன்னுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து பெருமை பாராட்டாதே. கர்த்தர் அதை சகிக்க மாட்டார். கர்த்தர் அதை விரும்ப மாட்டார். சீரியர்கள் சொன்னார்கள், அவர் மலைகளின் தேவன், பள்ளத்தாக்கின் தேவர்கள் என்ற ஒரே வார்த்தை கர்த்தருடைய இருதயத்தில் வைராக்கியத்தை உண்டுபடினார். அல்லேலூயா. விரலாத்து மிகுந்த படையோடு திரும்பவும் யுத்தத்திற்கு வந்தார். கர்த்தர் அவர்களை முறியடித்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வல்லமையை நீ ஒரு நாளும் சந்தேகப்படாத. 2 நினைவுகளால் நீ குத்தி நடக்காத. இது எப்படி நடக்கும் என்று நினைக்காத. எலிசா காலத்துல வந்து அப்படி நினைச்சான். நெருக்கத்துல மிதிப்பட்டு மதித்து போறான். அல்லேலூயா. அவன் சொன்னான், நீ காண்பாய், ஆனா அதுல சாப்பிட மாட்டேன்னு சொன்னான். அப்படியே நடந்தது. அல்லேலூயா. ஆண்டவருடைய சத்துவத்தையும் ஆண்டவருடைய மகிமையையும் ஆண்டவருடைய வல்லமையும் நீ ஒரு நாளும் சந்தேகப்படாத. ஆண்டவரை தாண்டி ஒரு மனித பிரகாரத்துக்கு நீ போகாத. ஒரு மனிதனுடைய ஆலோசனையை நீ கேட்காத. 3ஆவதாக ஆண்டவர் சொல்கிறார், தலைவர்களை நம்பாதே என்று சொல்கிறார். வாசியுங்கள் சங்கீதம் 146 3ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். தலைவர்களை நம்பாதே ஆண்டவர் சொல்றார். வாசியுங்கள். அவர் நல்ல அந்தஸ்தில் இருக்கிறாரு, நான் அவருக்கு போனா அவர் எனக்கு உதவி செய்வார் நம்பாத. ஆண்டவரை நம்பு. அவனுடைய ஆவி ஒரு நாட்கள் பிரியும். அவன் மண்ணுக்கு போவான். அவனுடைய வாழ்க்கை நிலையற்ற வாழ்க்கை என்று ஆண்டவர் சொல்கிறார். அவனுடைய ஆவி பிரியும். அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவனுடைய யோசனைகள் அழிந்து போகும். அடுத்த வசனம் இப்படியாய் சொல்கிறது, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. உன்னுடைய யார் உனக்கு துணையாயிருக்கிறார்? உன்னுடைய ஆபத்து காலத்தில் யார் உனக்கு துணை? ஒரு அரசியல்வாதியா, ஒரு எம்எல்ஏயா, அந்தஸ்துல பெரிய ஒரு மனுஷனா, அல்லது கர்த்தரா? அல்லேலூயா. நீ அவ்வப்போது கர்த்தரையும் மற்றவர்களையும் நீ நாடி செல்வாயானால் எரேமியா சொன்னது போல நீ 2 நிலைகளால் குந்தி நடந்து கொண்டிருக்கிறார். யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீ அப்படியே வாழ வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாட்களில் விரும்புகிறார். பிரபுக்களை நம்பாத, தலைவர்களை நம்பாத, அரசியல்வாதிகளை நம்பாத, மேலதிகாரிகளை நம்பாத, இவரால் எனக்கு ஒரு நன்மை வரும் என்று நம்பாத. கர்த்தரை நம்பு. அல்லேலூயா. கர்த்தர் அவர் மூலமாய் உனக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அதிகாரிகளுக்கு பின்னால அலையாத, எம்எல்ஏக்கு பின்னால அலையாத, அரசியல்வாதிக்கு பின்னால அலையாத. ஆனால் கர்த்தரை நீ நம்புவாயானால் அரசியல்வாதிகள் உன்னை தேடி வருவார்கள். அல்லேலூயா. மந்திரிகள் உன்னை தேடி வருவார்கள். அல்லேலூயா. கர்த்தர் தான் வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன். அதிகாரங்களை நம்பாத, ஆண்டவரை நம்பு. 4ஆவதாக ஆண்டவர் சொல்கிறார், மனிதர்களை நம்பாத. 17ஆம் அதிகாரம், எரேமியா 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை ஒருவர் வாசிக்க. எரேமியா 17ஆம் அதிகாரம் நம்பாதேன்னு சொல்லல, ஒரு பெரிய சாபத்தையே ஆண்டவர் சொல்கிறார். வாசிக்க. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று ஆண்டவர் சொல்றார். முந்தின வசனத்துல வாசித்தோம், யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆனா மனுஷனை நம்பி நீ சோரம் போறீங்க. ஆண்டவர் இந்த காணி வழியில வேதனைப்படுகிறார். நீ சாபத்துக்குள்ளாய் கடந்து போகக்கூடாது. நீ சபிக்கப்பட்டவராய் மாறக்கூடாது. நீ ஆண்டவருடைய பிள்ளை. ஆண்டவரை சகிக்கவே மாட்டார். நீ ஆண்டவரை ஆண்டவர் என்று சொல்லிக்கொண்டு, கர்த்தாவே என்று சொல்லிக்கொண்டு நீ ஒரு மனுஷன் பின்னால ஒரு உதவிக்கு நீ நாடி போவாயானா ஆண்டவர் ரசிக்கவே மாட்டார். அவர் வருத்தப்படுகிறார், வேதனைப்படுகிறார். அதான் சொல்றாரு, 2 நினைவுகளால எவ்வளவு நேரம் குத்தி நடப்பீங்க. மனுஷன் பெருசானா நீ மனுஷனை பின்பற்று, நான் பெருசானா நீ என்னை பின்பற்று. என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு மனுஷன் பின்னாலே இதுவரைக்கும் நான் போனதிலிருந்து நான் உத்தம சாட்சியாய் உங்க முன்னால சொல்ல முடியும். அல்லேலூயா. எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில வேலை செய்கிற இடத்துல. ஆனாலும் ஒரு மனுஷனிடத்துல கூட நான் நிற்காதபடிக்கு கர்த்தர் என்னை இதுவரைக்கும் காத்துக் கொண்டார். அல்லேலூயா. நீ கர்த்தரை நம்பு. அல்லேலூயா. கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் உனக்காக வழக்காடுவார். உன்னை விடுவிப்பார், உன்னை தப்புவிப்பார். நீ நினைப்பதற்கும் அதிகமாய் செய்வார். அல்லேலூயா. நீ மனுஷனை நம்பாத. சபிக்கப்பட்ட அனுபவம், அது
நல்ல வேலை இருக்கு, நல்ல சம்பளம் இருக்கு, நான் ஹைலி ப்ரொடெக்டட், எனக்கு எல்லா வசதிகளும் இருக்கு. நம்பாத. ஆண்டவர் தப்புன்னு சொல்றாரு. எரேமியா 48ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்கள். எரேமியா 48:7 வாசியுங்கள். வாசிக்கலாம். நீ ஒரு சம்பத்தையும் நம்புகிறபடினாலே நீ ஒரு நாளைக்கு அகப்படுவாய் என்று ஆண்டவர் சொல்றார். உன்னுடைய வேலையை நம்பாத. எனக்கு நல்ல சேலரி, பெர்மனன்ட் ஜாப், என்ன ஒருத்தர் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்காத. அது போதும்னு நினைக்காத. வேலை உன்னுடைய வாழ்க்கையில விக்கிரகமா காட்டாத. உன்னுடைய சம்பளம், உன்னுடைய சேலரி ஒரு பெருமை பாராட்டாத. ஆண்டவர் சொல்றார், நீ உன் பொக்கிஷத்தையும் உன் சம்பத்தையும் நீ நம்புகிறபடினால் நீயும் ஒரு நாள் பிடிக்கப்படுவாய். அல்ல, ஆண்டவர் இதெல்லாம் விரும்புறதில்லை. நம்முடைய ஆண்டவர் வைராக்கியம் உள்ள தேவன். அவர் எவ்வளவு அன்புள்ளவரோ அவ்வளவு வைராக்கியம் உள்ள தேவன். அவரை தவிர வேறு எதற்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம முக்கியத்துவம் கொடுத்தா அவரால் அதை சகிக்கவே முடியாது. அல்லேலூயா. இதை நீங்கள் நானும் நன்றாய் விளங்கிக் கொள்ளணும். அதுதான் அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாத குறைவுக்கு காரணம். கர்த்தருக்கு நீ முதலிடம் கொடு. உன்னுடைய பொக்கிஷத்தை நம்பாத, உன்னுடைய சம்பத்தை நம்பாத, உன்னுடைய வேலையை நம்பாத, உன்னுடைய ஆஸ்தியை நம்பாத, உனக்கு தெரிந்த அரசியல்வாதியையும் நம்பாத, தலைவர்களை நம்பாத, மனிதர்களை நம்பாத, என்னை நம்பு என்று ஆண்டவர் இந்த காலை வேளையிலே சொல்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய சுய ஞானத்தை நம்பாத. வாசியுங்கள். எரேமியா 9ஆம் அதிகாரம் 23 வாசியுங்கள். 23 26 வரை வாசியுங்கள். சுய ஞானத்தை நம்பாத. உன்னுடைய சுய இருதயத்தை நம்பாத. நீ அறிவுள்ளவன் என்று மேலே பாராட்டாத. என்னால எல்லாம் விளங்கிக் கொள்ள முடியும் என்று நினைக்காத. எனக்கு பைபிள்ல எல்லாம் அத்துப்படி என்று சொல்லாத. நம்பாத. ஆண்டவர் சொல்றாரு. வாசியுங்கள் வசனத்தை. ஞானிகள் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன்னுடைய பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறோம். நல்ல கவனிங்க. உனக்கு வாழ்க்கையில ஒரு பெருமை என்று ஒன்று உண்டா, நீ ஆண்டவருடைய பிள்ளை என்பதுதான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவாயா? அந்த வசனம் இப்படி சொல்கிறது. மேன்மை பாராட்டுகிறவர் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவர். அநேகர் அறிந்திருக்கிறாங்க, கர்த்தருக்கு வல்லமை உண்டது அறிந்திருக்கிறாங்க, விசுவாசிகளா இருக்கிறாங்க. அதை நம்பல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அறிந்தால் மாத்திரம் போதாது, நீ உணர்ந்திருக்கணும், நீ உணர்வுள்ளவராய் இருக்கணும். என்னுடைய பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் போதுமானவராய் இருக்கணும். நிற்கணுமே. உன்னுடைய திருமண வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு ஆண்டவர் போதுமானவர் என்று நீ நினைக்கணும். உன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பதற்கு என்னுடைய ஆண்டவர் போதுமானவர் என்று நினைக்கணும். உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் என்னுடைய ஆண்டவர் போதுமானவர் என்று நீ அறிந்தால் மாத்திரம் போதாது, நீ உணர்ந்திருக்கணும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ரெண்டு நிலைகளான நீ குத்தி நடக்காத. நீ எப்பொழுதும் ஆண்டவரை சார்ந்து வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அருமையான வசனம் சொல்றாரு, அறிந்திருக்கிறதை குறித்து மாத்திரமல்ல, என்னை அவர்கள் உணர்ந்திருக்கணும். ஆண்டவரை நீ உணர்ந்திருக்கிறாயா? ஆண்டவருடைய தத்துவத்தை நீ அனுபவித்திருக்கிறாயா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப்பா. ஆண்டவர் நல்லவர் என்பதை நீ ருசித்துப்பா. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை நீ உணர்ந்துப்பா. உன்னுடைய வாழ்க்கையை நீ அபியாசப்படுத்திப்பா. கர்த்தருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, குறைவுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள். ஆனால் அவைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் உன்னை விடுவிக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு, உன்னை தப்புவிக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு, உன்னை பாதுகாக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. நீ என்று உணர்ந்து கொள்வாயானால் அல்லேலூயா, கர்த்தர் உன்னுடைய சூழ்நிலையை மாற்றுவார். அல்லேலூயா. வறண்ட நிலத்தை வயல்வெளியாய் மாற்றுகிற கர்த்தர், வனாந்தரத்தில் தடாகங்களை உண்டுபடுகிற ஆண்டவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா.
நினைக்கிறாயா? இல்லை, ஆண்டவரால் மாற்ற முடியும். அல்லேலூயா. பொருளாதார நிலைமை இப்படித்தான் இருக்கும், நான் கடைசி வரை வேதனைப்படுவேன் என்று நினைக்கிறாயா? இல்லை, ஆண்டவரால் மாற்ற முடியும். குடித்து வெறித்து உன்னை கேவலப்படுத்துகிற உன்னுடைய மகன் ரட்சிக்கப்படாமல் மாண்டு போவார் என்று நினைக்கிறாயா? இல்லை, ஆண்டவரால் மாற்ற முடியும். அல்லேலூயா. ஆண்டவரால் உன்னை உயர்த்த முடியும், ஆண்டவரால் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். அதை நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க முடியும், நான் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் நான் மாற முடியும் என்று நீ விசுவாசி. அல்லேலூயா. மகளுடைய வாழ்க்கையில பிரச்சனையா? ஆண்டவர் உன்னை மாற்ற முடியும். அல்லேலூயா. ஆஸ்தியை நம்பி, அந்தஸ்தை நம்பி, சத்தியத்தை விட்டு விலகி போனதுனால நீ இன்னைக்கு வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயா? நீ கர்த்தரை இப்பொழுது நம்ப, ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் என்ன வேதனை? சுயஞானத்தை நம்பாத, சுய சித்தத்தை நம்பாத. ஏழாவதாக ஆண்டவர் சொல்றார், விக்கிரகங்களை நம்பாத. அல்லேலூயா. ஆபரூத் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை ஒருவர் வாசிக்கிறீர்களா? ஆபரூத் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். 1085வது பக்கத்தில் வாசியுங்கள். ஆபரூத் 2:18. நான் சித்திரக்காரனுக்கு அவர் செய்த சுரூபமும் உண்மையான தெய்வத்தை உண்டுபடி தான் உருவாக்கின சுரூபத்தை நம்புவதற்கு வாக்கப்பட்டதும் பொய்மானம் பண்ணுகிறதுமான விக்கிரகம் என்னத்துக்கு உதவும்? ஆண்டவர் அருமையாக சொல்கிறார், சித்திரக்காரனுக்கு அவர் செய்த சுரூபம், ஊமையான தெய்வங்களை உண்டுபடி தான் உருவாக்கிய சுரூபம், நம்பினவனுக்கு வாக்கப்பட்டதும் பொய் போதகமும் பண்ணுகிறதான விக்கிரகம் என்னத்துக்கு உதவும்? அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்தானுக்கு விக்கிரகம், வார்க்கப்பட்ட விக்கிரகம், விசுவாசிக்கு இருதயத்தில் விக்கிரகம், நாட்டப்பட்ட விக்கிரகம். உலகத்தானுக்கு வெளியில உலகத்தானுக்கு நாட்டப்பட்ட விக்கிரகம், விசுவாசிக்கு இருதயத்தில் நாட்டப்பட்ட விக்கிரகம். உன்னுடைய வாழ்க்கையில நீ உன்னுடைய விக்கிரகத்தை நம்பி வாழ்வாயா? கர்த்தர் சொல்கிறாரு, அது உன்னை பொய் போதகத்தான் சொல்லும், அதை தப்புவிக்கான். அல்லேலூயா. விக்கிரகங்களை நம்பாத. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல நீ யாரை வைத்திருந்தாலும் அதுதான் உன்னுடைய இருதயத்துல நாட்டப்பட்ட விக்கிரகம். அல்லேலூயா. நான் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். அதிகாலையில ஆண்டவரை ஜெபிக்கணும், தூக்கம் வருது, தூக்கம் தான் உன்னுடைய விக்கிரகம். அல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்கணும், வேலை வருது, அந்த வேலை தான் உன்னுடைய விக்கிரகம். கர்த்தருக்கு கொடுக்கணும், அதுல உண்மை இல்லை, அந்த பொய் தான் உன்னுடைய விக்கிரகம். அல்லேலூயா. எத்தனையோ விக்கிரகங்கள் விசுவாசிகளுடைய இருதயத்துல நாட்டப்பட்டிருக்கிறது என்று ஆவியானவர் சொல்கிறார். அந்த விக்கிரகங்களை தப்புவிக்கார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த விக்கிரகங்களை தூக்கி போட்டு, அந்த விக்கிரகங்களை தூக்கி போட்டு, இன்னைக்கு நீ ஆலயத்தை வந்து கடந்து போகும்போது உன்னுடைய இருதயத்துல நாட்டப்பட்ட விக்கிரகங்களை தூக்கி போட்டு கர்த்தரை நம்பு. கர்த்தரை உன்னுடைய இருதயத்துல நாட்டு, அவரை நம்பு. அந்த வார்த்திக்கப்பட்ட விக்கிரகங்கள், அந்த சித்திர கை வேலைக்காரனுடைய விக்கிரகங்கள், அது உன்னுடைய இருதயத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு நீ கொடுக்க வேண்டிய முதலிடம் கொடுக்காம நீ எந்த காரியத்தை நீ செய்தாலும் அது உன்னுடைய இருதயத்தில் விக்கிரகமாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னுடைய பிள்ளை ஆண்டவரோட முக்கியமா? உன்னுடைய பிள்ளைதான் உனக்கு விக்கிரகம். உன்னுடைய கணவர், உன்னுடைய மனைவி ஆண்டவரோட முக்கியமா? அதுதான் விக்கிரகம். தூக்கி போட்டு, வெளியில தூக்கி போட்டு, இன்னைக்கு தூக்கி போட்டு ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். அல்லேலூயா. நீங்க ஆண்டவரை நம்பணும். விக்கிரகங்களை தூக்கி போட்டுருங்க. தாளந்துகளை நம்பாதீங்க, ஆஸ்தியை நம்பாதீங்க, தலைவர்களை நம்பாதீங்க, மனிதர்களை நம்பாதீங்க, மொழியை நம்பாத, உன்னுடைய சுய ஞானம், சுய சித்தத்தை நம்பாத, உன்னுடைய இருதயத்துல நாட்டப்பட்ட விக்கிரகங்களை நீ நம்பாத. இரண்டாவதாக, யாரை நம்ப வேண்டும்? யாரை எப்படி நம்ப வேண்டும்? வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். முதலாவதாக வாசிக்கலாம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து, பாருங்க வசனத்தை நல்ல வாசிங்க எல்லாரும். கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து, அந்த கர்த்தருடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை வைத்து வாழுகிற மனுஷன் தான் பாக்கியவான் என்று சொல்லப்படுது. கர்த்தர் மேல அவருடைய நம்பிக்கை, கர்த்தர் மேல அவருடைய நம்பிக்கை இருக்கிறதா வாசித்து பாருங்க. கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து
நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அதை 2 தடவை சொல்றார். கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்த மனுஷன் பாக்கியவான்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். ஆண்டவர் திரும்பவும் சொல்றார், கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து அந்த நம்பிக்கையை தன்னுடைய வாழ்க்கையாக மாற்றிக் கொள்கிற மனுஷன் தான் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல சொல்றதில்ல நான் ஆண்டவரை நம்புறேன்னு சொல்றதில்ல, முதல்ல அறிக்கைன்றது இல்ல, சாட்சி சொல்றது இல்ல, வாழ்ந்து காட்டுகிற அனுபவம். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் அந்த வசனத்துல சொன்னாரு, அறிந்திருக்கிறது மாத்திரம் போதாது, நீ உணர்ந்திருக்கணும். அல்லேலூயா. இந்த வசனத்துல 2 தடவை சொல்றாரு, கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து. இது அறிந்திருக்கிற ஒரு அனுபவம். ஆனா வாழ்ந்து காட்டுகிற அனுபவத்தை திரும்பவும் சொல்றாரு, கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் மேல நம்பிக்கை மூளை அறிவியல் இல்லை, மூளை அறிவியல் இல்லை, மூளை அறிவியல் இல்லை. கர்த்தர் தீர்ப்பா அந்த பிரசங்கத்தை கேட்டு ஏற்றுக்கொள்கிறது அல்ல, அதை நீ உன்னுடைய வாழ்க்கையை அபியாசப்படுத்தணும். அல்லேலூயா. நடக்க முடியாத அந்த வாலிபர் நம்பிய கர்த்தர் நடக்க பண்ணுவார் என்று நான் நம்புகிறேன். எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். அப்படி நம்புவது தான் விசுவாசம். அல்லேலூயா. அதுதான் நம்பிக்கை, அதுதான் நம்பிக்கை, அதுதான் நம்பிக்கை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னா, நீ இந்த பிரச்சனையை நாங்கள் வழங்க மாட்டோம். அல்லேலூயா. கர்த்தர் எங்களை தப்புவிப்பார். அல்லேலூயா. தப்புவியாமல் போனாலும் நாங்கள் இந்த இருக்கிற பிரச்சனை, அதுதான் நம்பிக்கை. வாழ்ந்து காட்டு, நீ வாழ்ந்து காட்டு, எல்லா சூழ்நிலையிலும் நீ வாழ்ந்து காட்டு. கர்த்தரை தன்னுடைய நம்பிக்கையாக வைத்து தன்னுடைய நம்பிக்கையாக வாழ்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. சும்மா அறிக்கை எழுதுறதில்ல, சாட்சி சொல்றதல்ல, வசனம் சொல்லும் போது கேட்டு தலையாட்டுறதல்ல, நீ வாழ்ந்து காட்டு. ஆண்டவர் உனக்கு நம்பிக்கையா மாறட்டும். ஆண்டவரை நீ உன்னுடைய வாழ்க்கையில வாழ்ந்து காட்டு. என்னுடைய ஆண்டவர் என்னுடைய தேவைகளை சந்திப்பார், என்னுடைய குறைகளை மாற்றுவார், என்னை உயர்த்துவார், வாராக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார், என்னுடைய சம்பத்து பெருகும், என்னுடைய ஆசீர்வாதம் அத்திமரத்தின் கீழும் திராட்சை செடியின் கீழ் வருவார். அத்திமரம் உன்னதப்பிரகாரமான ஆசீர்வாதங்களை காட்டுகிறது, திராட்சை செடி உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்களை காட்டுகிறது. 2 வகையான ஆசீர்வாதங்களினாலும் ஆண்டவர் நம்மை நிரப்புவார். ஆனா ஒன்றே ஒன்று சொல்றாரு, நீ வாக்குத்தத்தத்தை நீ நம்பணும். 7வது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அவருடைய ஊழியக்காரரை நீ நம்பணும். வாசிங்க 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? இது எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. இன்னும் 2 பிரசங்கத்தா கூட முடிக்க முடியாது, அவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆனாலும் 2 காரியத்தை நான் உங்களுக்கு இன்றைக்கு விளக்கினேன். எதை நம்பக்கூடாது, எதை நம்ப வேண்டும், எதை நம்பக்கூடாது, எதை நம்ப வேண்டும். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய வில்லை நீ நம்பாத, உன்னுடைய தாரங்களை நீ நம்பாத, உன்னுடைய ஆஸ்தியை நீ நம்பாத, உன்னுடைய தலைவர்கள் என்று நினைக்கிறாயே அவர்களை நம்பாத, என ஜனம் என்று மனிதர்களை நினைக்கிறாயே அவர்களை நம்பாத, உன்னுடைய சுய ஞானம், சுய சுத்தம், சுய உனக்குள்ள இருக்கிற விக்கிரகங்களை நீ நம்பாத, கர்த்தரை நம்பு. அல்லேலூயா. கர்த்தரை நம்பு, கர்த்தருடைய நாமத்தை நம்பு, கர்த்தருடைய கிருபையை நம்பு, கர்த்தருடைய வசனத்தை நம்பு, அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்புகிறார் என்று நம்பு. அல்லேலூயா. அவர் உன்னை பிரித்தெடுத்திருக்கிறார் என்று நம்பு. அல்லேலூயா. கடைசியா ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்க, ஊழியக்காரர் சொல்றதை நம்புங்க. ஊழியக்காரர் ஒரு நாளும் உங்களுக்கு விரோதமாக சொல்லவே மாட்டாங்க. அல்லேலூயா. அப்படி சொல்றவங்க ஊழியக்காரர்களே அல்ல, தேவனுடைய பிள்ளைகள் நன்மைக்காகத்தான் சொல்லுவாங்க. அது சில நேரம் கசப்பா இருக்கும், சில நேரம் நம்ம ஒத்துக்கொள்ள முடியாதது போல இருக்கும். ஆனா முடிவுல நீங்க பார்த்தீங்கன்னா அது பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவான், முதுநெல்லி காயும் முதியோர் செல்லும், முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். காட்டு நெல்லிக்காய வாயில போட்டு சாப்பிட்டு பாருங்க, முதல்ல கசக்கும், சாப்பிட்டு குடிச்ச பிறகு தண்ணி குடிச்சு பாருங்க, அது இனிக்கும். அந்த வசனம் முதல்ல ஒரு கசப்பா இருக்கும். ஆனா பரிசுத்த
பரிசுத்த ஆவியாராய் நம்முடைய நிறைவாய் கிரியை செய்யும் போது அந்த வசனம் உன்னுடைய வாழ்க்கையில இனிமையாய் மாறும். நீ ஆண்டவரை நம்பு, ஆண்டவரை நம்பு. இது கண்டிப்பாய் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஒரு வசனத்தை வாசிங்க, பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அங்கு யார் ஆண்டவரை நம்புவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க வாசிங்க, பிரசங்கி 9:4 வாசிங்க. உயிரோடு இருக்கிற அனைவருக்கும் அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில அவருடைய ஜீவனை கொடுத்து நமக்கு ஒரு புது ஜீவனை கொடுத்தது உண்மையானா அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துக்குள்ள உயிரோடு இருக்கிற விசுவாசிகள் உண்டு, செத்த விசுவாசிகள் உண்டு. இன்னொரு வசனம் இப்படியாய் சொல்கிறது, செத்த சிங்கத்தை காட்டிலும் உயிரோடு இருக்கிற நாய் வாசி என்று சொல்கிறார். நீ செத்த சிங்கத்தை போல ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா, அல்லது உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? ஒரு நிமிடம் நாம் எல்லாரும் எழுப்பி நிற்போம், ஆண்டவருடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். உன்னுடைய என்ன பிரச்சனையாயிருந்தாலும், என்ன தேவையாயிருந்தாலும், என்ன குறைவுகளாயிருந்தாலும் ஆண்டவரை இந்த நாளில் நம்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை நாள் 2 தலைவர்களால் குந்தி நடப்பீங்க? உன்னுடைய மகளுடைய திருமணத்தை ஆண்டவரால் நடத்தி தர முடியாதா? மனுஷர்களை நாடி போகிறார். உனக்கு ஒரு வேலையை ஆண்டவரால் தர முடியாதா? ஒருத்தர் ரெக்கமெண்டேஷனுக்கு நீ போற. அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பாரு, கர்த்தரை நோக்கி பாரு. நீ புறம்பாத, நீ மனுஷனிடத்துல முறையிடாத. ஆண்டவர் சொல்றாரு, என்ன நம்பு, என்ன நம்பு, தேவனை நம்பு, அவருடைய ஊழியக்காரனை நம்பு. அப்பொழுது நீங்கள் சித்திப்படுவீர்கள். எந்த எவ்வளவு நாள் நீ 2 நினைவுகளால் குத்தி நடப்பார். ஆண்டவர் அதை விரும்புகிறது இல்லை. வைராக்கியம் உள்ள தேவன். அவன் சொன்னான், சீரியர் சொன்னான், அவர் மலைகளுக்கு மாத்திரம்தான் தேவன், பள்ளத்தாக்குக்கு தேவன் அல்ல. அதனால நம்ம மேற்கொள்ளலான்னு சொன்னான். அந்த சொன்ன ஒரே வார்த்தைக்காக சீரியருடைய ராணுவத்தை ஆண்டவர் பொழியடித்தார். அவ்வளவு வைராக்கியம் உள்ள தேவன். ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு சீரியன் அவரை சந்தேகப்படும் போது அவர் அவ்வளவு வேதனைப்படுவாரே. ஆனால் யோசித்து பாருங்க, ரட்சிக்கப்படாத ஒரு சீரியன் அவருடைய வல்லமையை சந்தேகப்பட்ட போது அவர் அவ்வளவு வைராக்கியம் கொள்வாரே. ஆனால் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று இவ்வளவு நாள் விசுவாசியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ ஆண்டவரை சார்ந்து வாழாமல் இருந்தால் ஆண்டவரை எவ்வளவு வேதனைப்படுவார். ஒரு நிமிடம் யோசித்துப்பார், ஒரு நிமிடம் யோசித்துப்பார். ஆண்டவருடைய கரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரோடு கூட பேசுங்க. ஆண்டவரே, இது என்னுடைய எல்லா காரியங்களையும் நீர் பொருட்படுத்திக் கொள்ளும். நான் ஒரு மனுஷனை நம்பல, ஒரு அதிகாரத்தை நம்பல, ஒரு பிரபுவை நம்பல, ஒரு தலைவனை நம்பல. உங்களுடைய வார்த்தையை நம்புகிறேன், உங்களுடைய நாமத்தை நம்புகிறேன், உண்மை நம்புகிறேன், உங்களுடைய கிருபையை நம்புகிறேன், உங்களுடைய வாக்குத்தத்தங்களை நான் நம்புகிறேன், நீர் என்னை அழைத்த அழைப்பை நம்புகிறேன், ஊழியக்காரத்தை நம்புகிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்தில் உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பாயா? நீ வந்த விதமாய் திரும்பி போக மாட்டாய். நீ உணர்ந்து பாரு. ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறது நாவளவு அல்ல, என்னை அறிந்திருக்கிறதை குறித்தும் உணர்ந்திருக்கிறதை குறித்துமே மேன்மை பாராட்ட கடவுள். அல்லேலூயா. ஆண்டவரை ருசித்து பாரு. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். தேன் இனிப்பா என்று சொன்னா நமக்கு தெரியாது. தேனை கையில விட்டு நக்கி பாரு, அப்போதான் இனிப்பு தெரியும். அதே போல ஆண்டவரை நக்கி பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பை ருசித்து பாரு. உன்னால வேறு ஒரு பரிகாரத்தை உன்னால தேடவே முடியாது. அல்லேலூயா. ருசித்து பார்த்து நன்மையை அனுபவித்த நான் உங்கள் மத்தியிலே சாட்சியாய் சொல்கிறேன், நீ ஆண்டவரை ருசித்து பார். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்கிறேன். ஆண்டவரை நீ ருசித்து பார். ஆண்டவர் உனக்கு நல்லவராகவே இருப்பார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றிவிடு. நீ வந்த வண்ணமாய் திரும்பி போகாத. நக்கி பார்ப்பது போல ஆண்டவரை நீ நக்கி பாரையா. அந்த நக்கி பிடித்த 300 பேரை கொண்டுதான் ஆண்டவர் அன்றைக்கு ஒரு பெரிய தொல்லை நடத்தினார். அல்லேலூயா. ஆண்டவரை நீ நம்பு, நீ சித்தி பெறுவாய். உன்னுடைய வாழ்க்கையுள்ள தேவை எதுவாயிருப்பினும், பிரச்சனை எதுவாயிருப்பினும், உன்னை வேதனைப்படுத்துகிற அந்த காரியம் எதுவாயிருப்பினும், என்னுடைய ஆண்டவர் ஒருவர் தான் நானே பரிகாரியாயே கற்பனை சொன்னார். அவர் ஒருவர் தான் உனக்கு பரிகாரம் தர முடியும். ஆண்டவரை நோக்கிப்பார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அவர் எந்த மனுஷனையும் பிரகாசிக்க
ஆசீர்வதிக்கப்பட்டபடி உன்னுடைய திருமண வாழ்க்கையா, உன்னுடைய தாம்பத்திய வாழ்க்கையா, பிள்ளை இல்லாத குறையா, பொருளாதார குறைவா, சைவத்தில் வியாதியா, ரட்சிக்கப்படாத பிள்ளையா, என்ன பிரச்சனை? என்னுடைய ஆண்டவர் போதுமானவர். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் என்னோடு கூட சேர்ந்து கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். என்னுடைய ஆண்டவர் போதுமானவர் என்று சொல்வாயா? சிறு வயது முதலே அவரே நம்பிக்கையாயிருந்தார், அவரே என் நோக்கமாயிருந்தார். நீ ருசித்துப்பார். 1000 சாட்சிகளை நான் சொல்ல முடியும். நான் பொய் சொல்லவில்லை, உண்மையாய் சொல்கிறேன். கர்த்தரே உன் நம்பிக்கை, கர்த்தரே என் நம்பிக்கை. அல்லேலூயா. ஆண்டவரை ருசித்துப்பார். கர்த்தர் நல்லவர் என்பதை நீ ருசித்துப்பார். அனுபவித்துப்பார் தம்பி, அனுபவித்துப்பார் சகோதரி. ஆண்டவரை நீ அனுபவித்துப்பார். நான் கர்த்தரை அறிந்திருக்கிறவன் மாத்திரமல்ல, நான் கர்த்தரை உணர்ந்திருக்கிறவன். எனவே நான் மத்தியிலே நான் சொல்ல முடிகிறது. ஆண்டவர் இந்த செய்தியை உங்களிடத்தில் கொடுக்கும்படியாய் என்னிடத்துல திட்டமும் தெளிவுமாய் பேசுகிறார். நீ குத்தி நடக்காத, நீ சப்பாடியா நடக்காத. ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதமான பாத்திரமாய் பார்க்கிறார். அவரை அதை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செவியுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வாதம்.